இந்த 370 ஏக்கர்ல இந்த 22 ஏக்கர். வணக்கம் சார். வணக்கம். என்ன மன்னிப்பா? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப யோசிச்சிருக்கணும். அப்பாவை இப்படி பண்ணிட்டீங்களே சார். பண்ணாம வேடிக்கை பார்க்க சொல்றியா? எவ்வளவு முக்கியமான மெடிக்கல் ஸ்கீம் கேலி கொத்தாக்கி இருக்கா? அரசு மேல கலங்கம் கற்பிச்சு என்ன திருடன்னு சொல்லி ராஸ்கல். நான் எடுத்த முடிவு இல்ல இது. கட்சி ஒரு மனதா எடுத்த முடிவு. நான் தனிச்ச முடிவு எடுத்திருந்தா இதை விட பெரிய நடவடிக்கை எடுத்திருப்பேன். இதை விட என்ன சார் பெரிய நடவடிக்கை எடுக்க முடியும்? அநியாயமா அவரை கொலை பண்ணிட்டீங்களே சார். I talk to you later. You go. சார், நீங்களாம் கேட்டீங்களா? பெரிய நடவடிக்கை எடுப்பேன் இப்பதானே சார் மிரட்டினாரு. நீங்களாம் பாத்தீங்களா? நான் எப்படா உங்க அப்பனை கொன்னேன்? உண்மையாவே உங்க அப்பா செத்துட்டானா? என்ன சார் நீங்களே கொலை பண்ணிட்டு செத்துட்டானான்னு கேக்குறீங்க? உங்களை எதிர்த்து 2 வார்த்தை பேசினாருன்றதுக்காக லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டீங்களே சார். கரிகட்டே கிடக்காரு சார். எவனோ சொன்னதை வச்சு ஏன் மேல எவனோ எங்க சார் சொல்றா? லாரிக்காரன் சொல்றா சார். சிஎம் தான் ஏத்தி கொலை பண்ண சொன்னாரு. சிஎம் தான் கொலை பண்ண சொன்னாரு. என்ன லாரிக்காரன்டா? சார் வேணா இங்க கூட்டி வரேன் சார். நீங்களே கேளுங்க. டேய் செங்கில வரானே நான் எப்படா கொல்லுவேன்? நான் தான் அவனை கட்சியில சேர்த்த. நான் தான் எம்எல்ஏ ஆக்கின. அவனை நான் தானடா மந்திரி ஆக்கினேன். சொல்றதா கேளுடா. உங்க அப்பாவை நான் கொலை பண்ணலடா. கரெக்ட் சார். நான் தான் கொலை பண்ணேன். இனிமேல் இந்த வாரண்ட் இஷ்யூ பண்றதா சொன்னாங்க. அது சுத்தி இருக்கவங்க சொன்னாங்கன்னு. சொன்னா இஷ்யூ பண்ணிக்கிறீங்களா? கட்சியில இருந்து நீக்க போறதா சொன்னாங்க. எங்க நீக்குங்க. 57 எம்எல்ஏ உன் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல நான் சொல்ற பேச்சை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன செய்ய போற? வாரண்ட் எப்படா? உங்க அப்பனை நீயே கொன்னுட்டு செய்யாத ஒரு கொலைக்காக ஒரு நிமிஷம் நான் அப்படியே எப்படா? பழக்கம் புரியல. 20 வருஷம் முன்னாடி நீ பண்ண கொலைக்காக நான் ஜெயிலுக்கு போன நினைச்சியா? அப்படித்தானே. நான் தானே கோவப்பட்டு அவனை டேபிள் அடிச்சேன். கண்ணாடி கூட இங்க கட்சிக்காரனை நீ குத்துன அடுத்த நிமிஷமே நான் ஜெயிலுக்கு போக தயாராயிட்டேன். எங்க அப்பாவையும் ஒரு எம்எல்ஏ ஸ்தானத்துல பார்த்துட்டேன். ஆனா அந்த நாய் சாகாம உயிரை பிடிச்சிட்டு இருந்தான். அவன் செத்தாதானே நான் நினைச்சது நடக்கும். காலால நானே நசுக்கி கொண்டேன். இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்கவும் எனக்கு தெரியும்.